கூற குயிலு சேவல பார்த்து படிக்குது பாட்டு நானும் மயங்குறேன் கேட்டு மானே மனசுக்குள் தேனே என் மானே மனசுக்குள் தேனே. அதுக்கப்புறம் வந்து தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், ஒரு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தனியாக வேற ஒரு வடசட்டியில் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணும். அது கூட நம்ம வீட்டு குழம்பு மசாலா இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா கடையில் வாங்க ஏதாவது ஒரு மசாலா சாம்பார் வைக்கிறதுக்காகலாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பொடி அதையும் போட்டு கூடவே வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஆல்ரெடி வெந்துட்டுருக்கு இல்லையா தட்டைப்பயிரும் வாழைக்காயும், அது கூடவே இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா 2 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து இறக்கிற வேண்டியதான். எப்பவும் போல் நம்ம எல்லா குழம்புக்கும் தாளிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். நல்லாயிருக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.